அமெரிக்கா கண்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய ஜோசப் கென்ட், டைரக்டர் ஆஃப் நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர் வந்து அவங்களோட பிரசிடென்ட்க்கு இன்னைக்கு எழுதி ஒரு லெட்டரை வந்து பப்ளிக்கா வேர்ல்டே பார்க்குற மாதிரி போட்டுட்டு அவர் அந்த வேலையில இருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த போஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட் இப்ப நடந்துட்டு இருக்கிற போருக்கு. அவர் அந்த போஸ்ட்ல இருந்தே வெளியே கிளம்பி போயிட்டாரு. அப்படி அந்த லெட்டர்ல அவர் என்ன எழுதியிருக்காருங்கிறத உங்ககிட்ட வாசிச்சு காமிக்கிறேன். முதல்ல பிரசிடென்ட் ட்ரம்ப், ஆஃப்டர் மச் ரிஃப்ளெக்ஷன் ஐ ஹவ் டிசைடட் டு ரிசைன் ஃப்ரம் மை பொசிஷன் as director of national counter terrorism center effective today. நான் ரொம்ப யோசிச்சு இந்த வேலையில இருந்து ராஜினாமா பண்ணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். I cannot in good conscience support the ongoing war in Iran. நான் ஒரு நல்ல புத்தியோட இங்க நடந்துட்டு இருக்கிற போரை வந்து சப்போர்ட் பண்ண முடியல. ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு எந்த பயமுறுத்தலும் பண்ணல. கிளியரா வந்து இந்த போர் வந்து நம்ம உள்ள போனதுக்கு ஒரே காரணம் இஸ்ரேல் வந்து உங்களுக்கு கொடுத்த பிரஷரும் இஸ்ரேலோட லாபி இருக்கும்ல, அதாவது இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க அமெரிக்காக்குள்ள இஸ்ரேலிஸே இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்த வேலையில தான் நீங்க போய் இந்த போர்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. இந்த போருக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லையே. ஈரான் நம்மளுக்கு அச்சுறுத்தலே இல்லையே. ஈரான் உலகத்தோட மறுபக்கத்துல இருக்குது. அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதம் கூட நம்மள வந்து தொடாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த போர்ல இன்வால்வ் ஆயிருக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஃபர்தரா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஐ சப்போர்ட் தி வேல்யூஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. இதுக்கு முன்னாடி நீங்க ஆட்சியில இருந்தறப்போ 2016, 20, 2024 இந்த காலகட்டங்கள்லாம் நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இந்த மிடில் ஈஸ்ட்ல ஈராக்கா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், இந்த சிரியாவா இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்லாம் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் போய் உயிரிழக்க தேவையில்லை. இதுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாம் தப்பான டெசிஷன் எடுத்து அமெரிக்கன்ஸ் வந்து இதுக்குள்ள இறக்கிட்டு இருந்தாங்க. அதோட எதிரொலியா நிறைய யங் ஜெனரேஷன்ஸ் அமெரிக்கன்ஸ் வந்து இந்த போர்ல இறந்து போனாங்க. நம்மளுக்கு இந்த போருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா நம்ம நாட்டை பாதுகாக்க வேண்டிய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து சம்பந்தமே இல்லாம உலகத்துல மறுபக்கத்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு போர்ல இறந்து போயிட்டு இருந்தாங்க. நீங்க இதுக்கெல்லாம் அகைன்ஸ்டா நின்னீங்க. அதனால நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். நான் தனிப்பட்ட முறையிலேயே பல போரை பார்த்தவன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, as a veteran who deployed to combat 11 times 11 முறை நான் போருக்கு போயிட்டு வந்தவன். அவரை சொல்லிக்கிறாரு. and as a gold star husband, இந்த கோல்டு ஸ்டார் வந்து மனைவி இறந்ததுக்கு அப்புறம் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட் மாதிரி. அந்த கோல்டு ஸ்டார் எப்ப கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, மனைவி வந்து ஆன் காம்பேட் போருக்காக அமெரிக்காவுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கப்ப இறந்து போனாங்கனால அந்த கோல்டு ஸ்டார்னு ஒன்னு கொடுப்பாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, as a gold star husband, அவங்களோட மனைவி இறந்து போயிருக்காங்க. ஓகேவா? who beloved wife, என்னோட அருமையான மனைவி ஷனான் அவங்க வந்து போருக்காக, இஸ்ரேல் உருவாக்கின போருக்காக ஆல்ரெடி நான் பலியாக்கிட்டேன். அந்த கணவனா இருந்து நான் சொல்றேன். I cannot support sending the next generation to fight and die in a war that serves no benefit to the American people, so nor justifies the cost of American lives. என்னால வந்து என் மனைவியும் நான் இழந்துட்டேன். நான் 11 முறை அமெரிக்காவுக்காக சண்டை போட போனவன். என்னால இன்னும் அடுத்த ஜெனரேஷன் அமெரிக்கன் யங்ஸ்டர்ஸையுமே வந்து நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு போர்ல போய் சண்டை போட்டு மாண்டு போகிறதுக்கு என்னால அலோ பண்ண வேணும். என் மனசு வந்து அதை ஏத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நடுவில் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து முழுக்க நீங்க ஆட்சிக்கு வர நேரத்துல வந்து இஸ்ரேலியஸ் இருந்துகிட்டு அமெரிக்கால இருக்கக்கூடிய நிறைய மீடியா எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணி அமெரிக்கா ஃபுல்லாவே வந்து இந்த போர் நம்மளோட போர்னு ஒரு ஐடியாவை விதைச்சிட்டு போயிட்டாங்க. அது உண்மை கிடையாது. இதுக்கும் இந்த போருக்கு இந்தியாவுக்கும் இந்த போருக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தமே இல்லை. இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற போர். ஆனா இந்த இஸ்ரேல்ல இருக்கிறவங்க ஈரானை டைரக்டா அடிக்க முடியாது. ஈரான் மச் பிகர் கண்ட்ரி, அவங்க கிட்ட பெரிய ஆயுதங்கள் இருக்குங்கிற காரணத்தினால அவங்க வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்களை வந்து இந்த போர் உங்களுக்கான போர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. இந்த பிம்பத்தை வந்து மீடியால பயங்கரமா கிரியேட் பண்றாங்க. sadly நீங்களும் இந்த இமேஜினரி கான்செப்ட் ஆஃப் அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஈரானுங்கிற ஒரு ஐடியால வந்து நீங்க போய் சிக்கிடுறீங்க. இது ஒரு எக்கோ சேம்பர். உண்மையிலேயே ஈரான்னால அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இஸ்ரேல்னால நேரா ஈரான் அடிக்க முடியாதுங்கிறதுனால உங்களை கோர்த்து விட்டு போயிட்டாங்கன்னு அவர் டிக்ளேர் பண்றாரு. என் மனைவியை நான் இழந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் 11 தடவை அமெரிக்காவுக்காக சண்டைக்கு போயிருக்கேன். இதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் அமெரிக்கன்ஸ் இதுக்கு இழக்கிறதுக்கு நான் ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, I pray that you will reflect upon what we are doing in Iran. நீங்க தயவு செஞ்சு யோசிப்பீங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க. Time for bold action is now. ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறதுக்கான நேரம் இது. You cannot reverse course and chart a new path for you can. நீங்க வந்து ஆக்சுவலா நம்ம போயிட்டு இருக்கிற பாதை தப்புன்னு தெரிஞ்சதுனால போற பாதையை நிறுத்திட்டு நம்மளுக்கான ஒரு புது பாதையை உங்களால போட முடியும். இன்னும் நீங்க இதை போக போக தள்ளி போட்டுட்டு இருந்தீங்கனால் நம்மள வந்து தேவையில்லாத போர்ல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத இழப்புகளை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். உங்க கையில தான் டிசிஷன் இருக்குது. பேசிக்கா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த போரே நம்மளுக்கு தேவையில்லாத போராச்சு. ஏன் அமெரிக்கர்கள் வந்து இறந்து போகணும்? ஏன் அமெரிக்கர்கள் இறந்து போகணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்டு கடைசியில உங்க கூட வேலை பார்த்ததெல்லாம் சந்தோஷம் தான். ஆனா நீங்க இப்ப தப்பான பாதையில போயிட்டு இருக்கீங்க. என் மனைவியை நான் இதுக்காக இழந்துட்டேன். நான் 11 தடவை உங்களுக்காக சண்டைக்கு போயிருக்கேன். ஆனா இதை மீறி அமெரிக்கன்ஸ்க்காக ஒரு தப்பான ஒரு போர்ல போய் என்னால அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் அமெரிக்கன்ஸையும் இழக்கிறதுக்கு நான் ரெடியா இல்ல. இந்த போர் நம்மளோட போர் இல்ல. நான் இதுல இருந்து வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டு ஜோசப் கென்ட், ஓகேவா, சோ அவங்க வந்து கிளம்பி போயிட்டாரு. இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கும். அப்படி என்ன நடந்துருச்சு, எத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் 13 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ், ஓகேவா, வெல் டெக்கரேட்டட் சோல்ஜர்ஸ், அதாவது போர்ல வந்து வீரதீர செயல்கள்லாம் செஞ்ச அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் 13 பேர் இறந்து போயிருக்காங்க. 200 பேருக்கு மேல காயப்பட்டிருக்காங்க. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான், பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக்
கிளிக் பண்ணலாம். ஆர் கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.